புகழ்ந்து ஏத்துவே, நாள்தோறும் உம்மை போற்றுவே, உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. Praise the Lord. Praise the Lord. பொது காலம் 14ஆம் வாரம் ஞாயிறு நன்னாள் வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளை நமக்கு கொடையாக கொடுத்த நம் அன்பான ஆண்டவருக்கு நம் முழு இதயத்தோடு ஒரு விரிவான நன்றியை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இன்றைய நாளுக்காகவும் உமது வார்த்தையின் ஆழமான அன்பிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன். நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கும் உயிர் மூச்சுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்றைய வாசகம் எங்களுக்கு உணர்த்தும் உண்மையான இளைப்பாறுதலுக்காகவும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் உண்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஓட்டத்துல வந்து நாங்க பல நேரங்களில் சொந்த அறிவையும் திறமையும் மட்டுமே நம்பி வாழ முற்படுறோம். உண்மைதான் ஆண்டவரே. இதனால அந்த பலவீனமான ஊனியல்புக்கும் தற்பெருமை, கோபம், சுயநலம் மாதிரியான உடலின் தீச்செயல்களுக்கும் நாங்க ரொம்ப எளிதா அடிமையாகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆனா எங்களை ஒருபோதும் கைவிடாத உமது பேரன்பிற்காக நன்றி. உமது தூய ஆவியானவர் எங்கள் உடலின் தீச்செயல்களை சாகடிக்கவும் எங்களுக்குள் ஒரு புதிய விடுதலையின் வாழ்வை, அதாவது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வரவும் தொடர்ந்து செயல்படுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். உமக்கு நன்றி. அமைதியின் அரசராக, அந்த ஒரு எளிமையின் உருவமாக எங்கள் இதயங்களில் நுழைய காத்திருக்கும் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். உமது எல்லா காலங்களிலும் உள்ள மாட்சிமை மிக்க அரசுக்காகவும் நீர் எங்க மேல வச்சிருக்கிற மாறாத பேரன்புக்காகவும் உமது நாங்க துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. முக்கியமா இந்த இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்டிப்பா அவங்க இந்த நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து உமது இறைவார்த்தையின் ஆழத்தை வந்து புரிந்து கொள்ளும் அருளை தாரும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வில் படட்டும் ஆண்டவரே. அவங்க உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆறவும், அவங்களுக்கு முழுமையான பாவ மன்னிப்பு கிடைக்கவும், மன மற்றும் உடல் சுகம் அவங்கள வந்து சேரவும் நாங்க மன்றாடுறோம். உமது மாபெரும் இரக்கமும் அளவற்ற கிருபையும் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்படட்டும். ஆமா ஆண்டவரே, அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். பெருஞ்சும சுமந்து சோர்ந்திருப்பவர்கள், விழுந்தவர்கள் மற்றும் போராடுபவர்கள் கிறிஸ்துவில் இளைப்பாறுதலும் இரக்கமும் பலமும் பெற மன்றாடுகிறோம். விசுவாசிகளும் சமூகங்களும் தாழ்ச்சியோடு வாழ, ஆவியில் மகிழ, கிறிஸ்துவின் அமைதியின் ஆட்சியை வரவேற்க ஜெபிக்கிறோம். உண்மையாகவே ஆண்டவரே. தலைவர்களும் தேசங்களும் தாழ்ச்சி, நீதி, அமைதியோடு ஆட்சி செய்ய வேண்டி மன்றாடுகிறோம். மறைப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கிறிஸ்துவின் கனிவான வழியையும் ஆண்டவரின் பிரமாணிக்கத்தையும் அறிவிக்க ஜெபிக்கிறோம். திரு அவை தூய ஆவியில் வாழ்வதற்கும் இரக்கத்திற்கும் புகழ்ச்சிக்கும் சாட்சியாக திகழ மன்றாடுகிறோம். ஆமென். எங்களின் சொந்த பணியில் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவில் இளைப்பாறவும், தூய ஆவியில் வாழவும், ஆண்டவரின் இரக்கத்தில் மகிழவும் உதவ மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். நிச்சயமா. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம். எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. சரி, முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினார் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்கியங்கள் 9 முதல் 10. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பீராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 145. பாடல் வரிகள் 1 முதல் 2, 8 முதல் 9, 10 முதல் 11 மற்றும் 13 AB முதல் 14. பல்லவி 1A. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 9 மற்றும் 11 முதல் 13. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நற்செய்தி வாசகம். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவாக்கியங்கள் 25 முதல் 30. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான தேடல்ல முதல்ல, அதாவது அதிகாரத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அதிகாரம்னாலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குல்ல? ஆமா, அதிகாரம், பவர், இத பத்தி நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய குதிரை படைகள், பிரம்மாண்டமான ஆயுதங்கள், உலக நாடுகளை ஆட்டி படைக்கிற தலைவர்கள், இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஆனா திருவிவிலிய வாசகங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பார்வை கிடைக்குது. உண்மைதான்.
தன்னிடமுள்ள ஆவணங்கள், குறிப்புகள், திருவிலிய வாசகங்களை வைத்து பார்க்கும்போது உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு கழுதை குட்டியின் மீது அமைதியா பயணிக்கிறதுல தான் இருக்குன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது எப்படி? இதைத்தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடக்கம் இது. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில அதிகாரத்தோட அழுத்தத்தாலேயோ, பனிச்சுமையாலேயோ, இல்ல மன அழுத்தத்தாலேயோ சோர்வடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த தேடல் உங்களுக்கானதுதான். சரியா சொன்னீங்க. இந்த கழுதைக்கும் அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இந்த கருத்தை ஆழமா புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா தொடங்க விரும்புறேன். வரலாற்றுல மாவீரன் அலெக்சாண்டர் அல்லது ரோமானிய பேரரசர்கள் ஒரு நகரத்தை வென்று விட்டு உள்ளே வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? ரொம்ப பிரம்மாண்டமா வருவாங்கன்னு படிச்சிருக்கேன். ஆமா, அவ ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மாண்டமான தேரில் பலமான போர் குதிரைகள் பூட்டப்பட்டு முன்னால் முரசு கொட்ட, பின்னால் அடிமைகளை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வருவாங்க. இதுதான் உலகம் கண்ட அதிகாரம். பாக்குறவங்களுக்கே ஒரு பயம் வரணும்னு அப்படி செய்வாங்க. சரியா சொன்னீங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் இறைவாக்கினர் செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள்ல ஒரு வியக்கத்தக்க இறைவாக்கையை உரைக்கிறார். ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அதாவது, ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல், கழுதைக்குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். இதை படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு எனக்கு தோணுது. வெற்றிவேந்தர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மாபெரும் அரசர் ஏன் ஒரு சாதாரண கழுதையின் மேல், அதுவும் ஒரு கழுத குட்டியின் மேல் ஏறி வரணும்? ஒரு அரசர் அப்படின்னா கம்பீரமான ஒரு குதிரையின் மேல தானே வரணும். அந்த முரண்பாடுதான் அந்த இறைவாக்கோட உயிர் நாடியே. இத முழுமையா புரிஞ்சுக்க நாம அந்த காலகட்டத்தோட வரலாற்று பின்னணிக்கு கொஞ்சம் போகணும். ஓ, அந்த நேரத்துல இஸ்ரேல் மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு? இஸ்ரேல் மக்கள் அந்த நேரத்துல தங்களை சுற்றி இருக்கிற பேரரசுகளால் தொடர்ந்து நசுக்கப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப மனவேதனையில இருந்தாங்க. அவங்கள பொறுத்தவரை மெசியா அல்லது மீப்பர் அப்படின்னா கைகள்ல வாளோடு ஒரு பெரிய படையோட வந்து தங்களை ஒடுக்குற எதிரிகளோட தலைகளை கொய்யும் ஒரு மாபெரும் போர் வீரனா தான் இருப்பாருன்னு முழுமையா நம்பினாங்க. அதாவது ரத்தம் சிந்தி எதிரிகளை எல்லாம் அழிச்சு தங்களை காப்பாற்றுற ஒரு புரட்சியாளரை அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. பழங்கால மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல ஒரு மிக முக்கியமான குறியீடு ஒண்ணு இருந்துச்சு. ஒரு அரசர் ஒரு நகரத்துக்குள் குதிரை மேல ஏறி வரார் அப்படின்னா அவர் போர் தொடுக்க வராருன்னு அர்த்தம். ஓ, குதிரைனா போர். ஆமா, குதிரைங்கிறது அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற அதிநவீன போர் விமானங்களை போல ஒரு கொடிய ஆயுதம். ஆனா ஒரு அரசர் கழுத மேல ஏறி வர்றாருன்னா அவர் போர் செய்ய வரல, மாறாக ஷலோம் எனப்படும் முழுமையான அமைதியையும் செழிப்பையும் வளமையையும் அந்த மக்களுக்கு வழங்க வர்றாருன்னு அர்த்தம். வாவ், கழுத ஒரு அமைதியின் குறியீடா? கண்டிப்பா. கழுதங்கிறது விவசாயத்துக்கும் வணிகத்துக்கும் ஒரு அமைதியான பயணத்துக்கும் பயன்படுத்தப்படுற ஒரு விலங்கு. அப்படி என்றால் ஆண்டவர் தான் போர் செய்ய வரல, அமைதியை நிலைநாட்டவே வர்றேன்னு அந்த மக்களுக்கு ஒரு குறியீடாகவே உணர்த்துறாரு. இதை நம்ம இன்றைய வாழ்வோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. எப்படி சொல்றீங்க? நேர்களாகிய நாமும் கூட நம்ம வாழ்வுல ஒரு எதிர்பாராத பிரச்சனைகளோ பெரிய போராட்டங்களோ வரும்போது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை போலவோ அல்லது இடிய போலவோ ஒரு பெரிய ஆரவாரமா வந்து நம்ம எதிரிகளை எல்லாம் அழிச்சிடுவாருன்னு தானே எதிர்பார்க்கிறோம். அது மனிதர்களோட பொதுவான எதிர்பார்ப்பு தான். நம்முடைய பிரச்சனைகள் பிரம்மாண்டமா இருக்கிறதால அதற்கான தீர்வும் அதே மாதிரி பிரம்மாண்டமான ஆரவாரத்தோட தான் வரணும்னு நம்ம மனம் கணக்கு போடுது. ஆனா நிஜத்துல அப்படி நடக்கிறது இல்லையே. நாம் பெரிய மாற்றங்களை, அதிரடியான நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் மிக அமைதியா, எந்த ஆரவாரமும் இல்லாம ரொம்ப எளிமையா நம்முடைய இதயத்துக்குள் நுழைகிறாரு. ஆமா நேயர்களே, உங்க வாழ்வுல எவ்வளவு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த புயலை அடக்க அவர் பெரும் சத்தத்தோடு வர்றது கிடையாது. மாறா அவர் அமைதியின் உருவமா ஒரு கழுதையின் மேல் ஏறி வர்றத போல ரொம்ப மென்மையாவே உங்களை அணுகிறாரு. இந்த இடத்துல ஒரு இயல்பான கேள்வி ஒண்ணு எழலாம். அந்த அரசர் இவ்ளோ எளிமையா அமைதியா வர்றாருன்னா அவர் எப்படி தன் மக்களை பாதுகாக்க போறாரு? எதிரிகளை அவர் எப்படி தோற்கடிக்க போறாரு? எனக்கும் அதே கேள்விதான் தோணுது. குதிரையும் இல்ல, வாளும் இல்ல அப்படின்னா அமைதியை எப்படி ஏற்படுத்துவாரு? அவர் சொல்றாரு, அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார், எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார், போர்க்கருவியான வில்லும் ஒளிந்து போகும் அப்படின்னு. அதாவது அவர் அமைதியை எதிரிகளை அழிப்பதன் மூலமாக ஏற்படுத்தல, மாறாக போர் கருவிகளையே அழிப்பதன் மூலமாக ஏற்படுத்துகிறார். அப்படிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க.
போர்க்கருவிகளை அழிக்கிறது மூலமா தான் அந்த உண்மையான அமைதி வருது. போர் கருவிகளை அழிப்பதா? இதை நாம புரிஞ்சுக்க இஸ்ரேலோட புவியியல் மற்றும் அரசியல் சூழலை கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? எப்ராயிம் அப்படிங்கிறது வடக்கே உள்ள இஸ்ரேல் அரசு, எருசலேம் அப்படிங்கிறது தெற்கே உள்ள யூதா அரசு. ஆமா, இந்த 2 பிரிவுகளுக்கும் இடையே பல நூற்றாண்டுகளா ஒரு பனிப்போரும் சகோதர சண்டையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க தங்களுக்கென்று தனித்தனியா குதிரை படைகளையும் தேர்ப்படைகளையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தரை அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஓ, அப்போ ஆயுதங்கள் கையில இருக்கிற வரைக்கும் அங்க பயமும் சந்தேகமும் தான் மிஞ்சுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா. அதனாலதான் ஆண்டவர் அந்த போர் கருவிகளையே ஒழிக்கிறாரு. சற்று போருங்க, இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. உலகத்தை பொறுத்தவரை பாதுகாப்பிற்காக ஆயுதங்களை சேர்த்து வைக்கிறது தானே ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னா ராணுவ பலம் அவசியம் தானே. இங்கே அரசர் போர் கருவிகளை ஒழிக்கிறது அப்படிங்கிறது மக்களை நிராயுத பாணியாக்கி பலவீனப்படுத்துறது போல தோணலையா? ஆயுதங்களை கீழே போட்டா எதிரி ரொம்ப எளிதா நம்மளை அழிச்சிருவானே. இது ஒரு மிக முக்கியமான பார்வை. அரசியல் அறிவியல்ல இத பாதுகாப்பு சிக்கல்னு சொல்வாங்க. அதாவது நான் என் பாதுகாப்பிற்காக ஒரு ஆயுதத்தை வாங்கும் போது அது என் அண்டை நாட்டை அச்சுறுத்துது. ஓ, உடனே அவங்க இன்னும் 2 ஆயுதங்களை வாங்குவாங்க. ஆமா, இது முடிவில்லாத ஒரு ஆயுத போட்டியை உருமாக்கி கடைசியில ஒரு பெரும் போர்ல தான் போய் முடியும். உண்மையான அமைதி அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் அச்சுறுத்துறதுல வராது. அந்த அச்சுறுத்தலின் மூல காரணமான ஆயுதங்களை ஒழிப்பதன் வழியா மட்டுமே முழுமையான அமைதியை கொண்டு வர முடியும். ஆண்டவர் அதைத்தான் செய்யறாரு. இதையே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கலாமே. நவீன காலத்துல வாழ நேர்களாகிய நாம நிஜமான வாளையோ கேடயத்தையோ தூக்கிக்கிட்டு அலையிறது கிடையாது. ஆனா நம்முடைய குடும்பத்திலேயோ பணியிடத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம சில உளவியல் ரீதியான ஆயுதங்களை, அந்த நவீன போர்க்கருவிகளை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அதை எப்படி சொல்றீங்க? அந்த நவீன போர்க்கருவிகள் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். பெரிய கவசத்தை அணிஞ்சுக்கிறோம். நான் ஏன் முதல்ல பேசணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறோம். ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். அதே போல வசை சொற்கள் அல்லது அந்த கிண்டலான வார்த்தைகளை நாம ஒரு கூர்மையான வாளை போல பயன்படுத்துறோம். மற்றவங்களை வார்த்தைகளால வெட்டி வீழ்த்திட்டா நாம பாதுகாப்பா இருக்கலாம்னு நம்ம மூளை நம்புது. நீங்க சொல்றது மிகச்சரியான ஒப்பீடு. கோபமோ வன்மமோ கூட அதே போன்ற போர்க்கருவிகள் தான். இன்னும் சொல்ல போனா மௌனம் அப்படிங்கிறது மிக கொடிய ஒரு ஆயுதம். ஒருவர் மீதுள்ள கோபத்தால் அவரை முற்றிலுமா புறக்கணிச்சு பேசுறதையே நிறுத்திடுறது. நாம என்ன நினைக்கிறான்னா, நாம ஒரு பெரிய சுவரை எழுப்பி நமக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு மற்றவங்களை வெளியே நிறுத்திட்டா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் நம்புறோம். ஆனா அது உண்மையா? இல்ல. உண்மை என்னவென்றால், நாம எழுப்புற அந்த சுவர்கள் மற்றவங்களை மட்டும் வெளியே நிறுத்தல, நம்மையும் அந்த இருண்ட கோட்டைக்குள் சிறை வச்சிடுது. நம்மை நாமே தனிமைப்படுத்திக்கிறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஈகோ, வார்த்தை வன்முறை, பிடிவாதம், புறக்கணிப்பு ஆகிய போர்க்கருவிகளை நாம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு அமைதி கிடைக்காது. நாம கைய இறுக்கமா மூடிக்கிட்டே ஆண்டவரே எனக்கு அமைதியை கொடுங்கன்னு கேட்டா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கண்டிப்பா முடியாது. அந்த போர்க்கருவிகளை கீழே போட்டுட்டு உங்க கைகளை திறக்கும் போதுதான் எளிமையின் அரசராக வரும் ஆண்டவர் தரும் அந்த உண்மையான ஷாலோம்ங்கிற அமைதியை நீங்க சுவைக்க முடியும். போர்க்கருவிகளை கீழே வைக்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் உண்மையான பலம். நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன், நீ என்ன அச்சுறுத்த தேவையில்லைன்னு ஒரு புதிய அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துறது போன்றது அது. இந்த முரண்பாடான உண்மையை உணர்ந்து கொள்றதுதான் நமது முதல் கடமை. இந்த இடத்துல நம்ம அடுத்த பகுதிக்கு நகரணும். தேர்ப்படைகளையும் குதிரைப்படைகளையும் ஒழிச்ச பிறகு ஆண்டவர் கொண்டு வரும் அந்த அமைதி யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத செக்கரியா 9:10 பிற்பகுதி மிக தெளிவா காட்டுது. என்ன சொல்லுது அந்த பிற்பகுதி? வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார், அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை நில உலகின் எல்லைகள் வரை செல்லும் அப்படின்னு இருக்கு. இந்த இறைவாக்குல உள்ள வேற்றினத்தார்க்கு அப்படிங்கிற வார்த்தை அக்கால இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்திருக்க கூடும். நிச்சயமா. ஏன்னா இஸ்ரேல் மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நாம மட்டுமே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதமோ அமைதியும் பாதுகாப்போ நமக்கு மட்டுமே சொந்தம்.
மற்ற தேசப்பு மக்கள் அனைவரும் தீட்டானவர்கள், நம்முடைய எதிரிகள்னு ஒரு மிக குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஆமா, தங்களை சுற்றி ஒரு பெரிய இனவாத எல்லையை அவங்க வகுத்து வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய அமைதி உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல, என்னை அறியாத நீங்க வெறுக்கின்ற அந்த வேற்றின மக்களுக்கும் என்னுடைய அமைதியை நான் அறிவிப்பேன்னு கூறி அவங்க கட்டி வச்சிருந்த அந்த பிரிவினை சுவரை அப்படியே உடைத்திறாரு. இது ஆண்டவரோட அமைதிக்கு எந்த எல்லையும் கிடையாது அப்படிங்கறத காட்டுது. அவரோட ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை உலகத்தின் அனைத்து எல்லைகளையும் தாண்டி பரவுது. கண்டிப்பா. இதை இன்றைய சமூகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம இஸ்ரேல் மக்களை விட மோசமா பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படிங்கறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அது எப்படி சொல்றீங்க? நாம எப்படி பிரிஞ்சு கிடக்கிறோம்? இன்னைக்கு நாம சாதி, மதம், மொழி, இனம், நாடு, பொருளாதார அந்தஸ்துன்னு எத்தனை விதமான சுவர்களை நமக்குள்ள எழுப்பி வச்சிருக்கோம். இவங்க நம்மை சேர்ந்தவர்கள், அவங்க வேறு ஆட்கள்னு மனிதர்களை கூறு போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை வளர்த்துக்கிறோம். அது உண்மைதான். ஆனா கழுதையின் மேல் ஏறி வர்ற இந்த அரசர் நாம உருவாக்கி வச்சிருக்கிற அத்தனை எல்லைகளையும் தாண்டி அமைதியை கொண்டு வராரு. அவர் எந்த பாகுபாடும் இல்லாத அகில உலகத்திற்குமான அரசர். இந்த சிந்தனைய நேர்களாகிய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வோட கொஞ்சம் இணைத்து பாருங்களேன். நீங்க இன்னைக்கு உங்களை சுற்றியுள்ள மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு தனிமையின் பிடியில தவிச்சுக்கிட்டு இருக்கலாம், அல்லது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மன அழுத்தத்துல நீங்க சிக்கி இருக்கலாம். ஆமா, குடும்ப உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்களால உங்களை சுற்றி நீங்களே ஒரு பெரிய தனிமைச்சுவரை எழுப்பி வச்சிருக்கலாம். ஏன், நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்ன மன்னிக்கவே மாட்டார்னு ஒரு குற்ற உணர்ச்சியால ஒரு எல்லையை நீங்களே வகுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய சுவர்களை எழுப்பியிருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் எவ்வளவு கடினமான நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரின் அமைதி அந்த எல்லைகள் அனைத்தையும் தாண்டி உங்க உள்ளத்தை நிரப்பக்கூடியது. ஆமா, அவருடைய ஆட்சிக்கு உங்க மனசுல உள்ள இருட்டறைகளும் விதிவிலக்கல்ல. இதைத்தான் நம்ம இந்த வாசகத்திலிருந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். உண்மையான வலிமை அப்படிங்கிறது அதிகாரத்தை குவிக்கிறதுலோ, பணத்திலேயோ அல்லது மற்றவங்களை அச்சுறுத்தி நாம கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள்லையும் கிடையாது. மாறா அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அன்பிலும் மன்னிக்க தெரிந்த எளிமையிலும் தான் உண்மையான வலிமை இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. குதிரைகள், தேர்கள், வெல்கள்னு அழிவை கொண்டு வரும் அத்தனை ஆயுதங்களையும் கீழே போட்டுட்டு கழுதையின் மீது வர்ற அந்த எளிமையான அரசரின் வழியை பின்பற்றுவதுதான் இன்னைக்கு நமக்கான மிகப்பெரிய ஒரு அழைப்பு. உலகத்தின் பார்வையில அது பலவீனமா தெரியலாம், ஆனா ஆண்டவரின் பார்வையில அதுதான் மாபெரும் வெற்றி. சரி, நேர்களாகிய உங்களை நோக்கி ஒரு ஆழமான கேள்விய, ஒரு சிந்தனைய நாங்க முன்வைக்க விரும்புறோம். இன்னைக்கு இந்த எளிமையான அரசர் உங்கள் வாழ்வு என்ற எருசலேமிற்குள் நுழைய வர்றாரு. அவரை வரவேற்க உங்க இதயத்துல இடம் இருக்கா? உங்களை சுற்றி நீங்க பாதுகாப்பிற்காக கட்டி வச்சிருக்கிற ஈகோ, கோபம், பழிவாங்கும் எண்ணம் அப்படிங்கிற ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சுட்டு அந்த அரசரை உள்ள அனுமதிக்க போறீங்களா? அல்லது உலகத்தோட அரவாரங்களையும் அதிகாரங்களையும் தேடி இன்னமும் அந்த மாயைக்குள் காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய அலுவலக உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஒரு மேனேஜர் தன் அதிகாரத்தை காட்டி கத்தி பேசி வேலை வாங்குவது குதிரை மனநிலை. அது தற்காலிகமா வேலை செய்யும், ஆனா யாரும் அவரை மதிக்க மாட்டாங்க. கரெக்ட். ஆனால் தன் கீழ் வேலை பார்ப்பவர்களின் குறைகளை புரிந்து கொண்டு அவங்கள தட்டி கொடுத்து அவங்களோடு சேர்ந்து வேலை செய்வது கழுதை மனநிலை. இதில் எது நிரந்தரமான உண்மையான விசுவாசத்தை உருவாக்கும்னு நீங்களே சொல்லுங்க. ஓ, இப்ப நல்லா புரியுது. பயமுறுத்தி வாங்கும் மரியாதை தற்காலிகமானது, ஆனா அன்பால் கனிவால் உருவாக்கும் உறவுதான் உண்மையான அதிகாரம். இதத்தான் இன்றைய திருப்பாடல் 145 சொல்லுது போல. ஆமா, இந்த வாசகத்தோட பல்லவி என்ன சொல்லுதுன்னா, என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் அப்படின்னு வருது. ஆமா, இங்கதான் விஷயத்தை நாம நுட்பமா கவனிக்கணும். தாவீது யாரு? அவரே ஒரு மாபெரும் அரசர். இஸ்ரேல் மக்களுக்கெல்லாம் ராஜா அவர். ஆமாம், மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர். அவர் தலையில ஒரு பெரிய கிரீடம் இருக்கு, அவருக்கு கீழே ஒரு பெரிய படையே இருக்கு. ஆனா அவரே ஆண்டவரை பார்த்து என் அரசே அப்படின்னு கூப்பிடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பணிவு. ரொம்ப சரியான பார்வை. தனக்கு மேல ஒரு உண்மையான அரசன் இருக்கார் அப்படிங்கறத அவர் ஆழமா உணர்ந்திருக்கார். கரெக்ட். தன்னுடைய அதிகாரத்துக்கு மேல ஒரு மாபெரும் அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத அவர் ஏற்றுக்கொள்றார். திருவிவிலிய காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அரசர்களை நியமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உண்மையான அரசன் ஆண்டவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. ஓஹோ. தாவீது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்ப ஆட்சி செஞ்சாலும், அதாவது தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய கிரீடம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான் அப்படிங்கறத அவர் முழுமையா நம்பினார். அதனாலதான் தன்னை ஒரு சாதாரண குடிமகனா பாவித்து என் அரசே அப்படின்னு புகழ்ந்து பாடுறார். ஆமா,
இது வெறும் புகழ்ச்சி வார்த்தை கிடையாது, இது ஒரு முழுமையான சரணடைதல். இது நிலைக்கும் போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. நம்ம நேர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சொல்லுங்க. இன்னைக்கு நாம காலையில தூங்கி எழுந்த உடனே வேலையை என்ன செய்றோம்? நம்ம மொபைல் போன் எடுக்கிறோம், வாட்ஸ்அப் பாக்குறோம். ஆமா, அதுதான் எல்லார் வீட்லயும் நடக்குது. சமூக வலைத்தளங்கள்ல உலக செய்திகளை தேடுறோம். அதாவது இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு தான் நாம மரியாதையை கொடுக்கிறோம். உண்மைதான். நம்ம கவனம் முழுசும் இந்த உலகத்தோட அரசர்கள் மேலதான் இருக்கு. ஆமா, பணம், பொருள், வேலை, இதுக்கு மேலதான் நம்ம முழு கவனமும் இருக்கு. ஆனா தாவீது 2வது வசனத்துல சொல்றாரு, நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் அப்படின்னு. ஆழமான வார்த்தைகள். இப்போ நேயர்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி. தினமும் காலையில உங்களுடைய ஆன்மா எந்த அரசனுக்கு, அதாவது யாருக்கு முதல் மரியாதை செலுத்துகிறது? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த உலகத்துக்கா அல்லது உங்களையும் இந்த உலகத்தையும் படைத்த ஆண்டவருக்கா? இத நாம யோசிக்கணும். நிச்சயமா. இதையே மூலமொழியான எபிரேயத்துல போய் பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்படியா? அது என்ன விஷயம்? இந்த திருப்பாடல் ஒரு அக்ரோஸ்டிக் முறையில எழுதப்பட்டிருக்கு. அக்ரோஸ்டிக் அப்படின்னா என்ன? நம்ம நேர்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அக்ரோஸ்டிக் அப்படிங்கறது நம்ம ஊர் வழக்கப்படி சொல்லணும்னா, ஒரு கவிதைய ஆ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிச்சு அடுத்த வரிய ஆ, அடுத்தது இ அப்படின்னு எழுதுறது. ஆமா, அதேதான். எபிரேய மொழியில் இருக்கிற எழுத்துக்களோட வரிசையில ஒவ்வொரு வசனமும் அடுத்தடுத்த எழுத்துக்கள்ல தொடங்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த முறையில எழுதப்பட்ட புகழ்பாடலை தஹீலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுமையான ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு துதிப்பாடல். அது சரி, ஏன் தாவீது இப்படி ஒரு புதிரான முறையில இதை எழுதணும்? சாதாரணமா பாடிட்டு போயிருக்கலாமே. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. பழங்காலத்துல மக்கள் எல்லார்கிட்டையும் எழுத்து வடிவுல சுருள்கள் இருக்காது. அது ஒரு வாய்மொழி மரபு சார்ந்த சமூகம். ஆமா, மனப்பாடம் செஞ்சுதான் எல்லாமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. கரெக்ட். மக்கள் இந்த திருப்பாடல்களை மனப்பாடம் செஞ்சு பாடுவதற்கு இந்த அக்ரோஸ்டிக் முறை ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஓஹோ, ஞாபகம் வச்சிருக்கிறதுக்காக இப்படி எழுதினாரா? அது மட்டும் இல்லாம ஆ முதல் ஃபா வரை அப்படின்னு நாம சொல்ற மாதிரி ஏதோ அரைக்குறையான புகழ்ச்சி கிடையாது. ஆதி முதல் அந்தம் வரை முழுமையான புகழ்ச்சி இது. தன்னுடைய முழு வாழ்க்கையையும் ஆண்டவை புகழ்றதுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு மனநிலை இது. ஆமாம். அதனாலதான் 10வது வசனத்துல ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு பிரபஞ்ச அளவிலான ஒரு புகழ்ச்சியை பத்தி தாவீது பாடுறார். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கேட்கவே. எழுத்துக்களின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரை புகழ்ந்தார். ஆமா, தன்னுடைய முழுமையான வாழ்வும் அவருக்குத்தான் அப்படிங்கறத தாவீது பதிவு செய்றார். சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த 8 மற்றும் 9வது வசனங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் அப்படின்னு இருக்கு. ஆமா, ரொம்ப அழகான வசனங்கள். இங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நிறைய பேர், குறிப்பா நம்ம நேயர்கள் கூட சில நேரங்கள்ல நினைக்கிறது உண்டு. என்ன நினைப்பாங்க? திருவிவிலியத்துல குறிப்பா பழைய ஏற்பாட்டுல வர்ற ஆண்டவர் எப்பவுமே கோபப்படுறவரு, தப்பு பண்ணா உடனே பழி வாங்குறவரு, தண்டிக்கிறவரு அப்படின்னு ஒரு தவறான புரிதல் பலருக்கு இருக்கு. இது பரவலாக இருக்கிற ஒரு கருத்துதான். ஆனா இந்த வாசகம் ஆண்டவரை எளிதில் சினம் கொள்ளாதவர் அப்படின்னு முற்றிலும் நேர்மாறாக காட்டுதே. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் ஆண்டவரை ஒரு கண்டிப்பான நீதிபதியா மட்டுமே பாக்குறாங்க. ஆமா, பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய உண்மையான இயல்பை இந்த வசனம் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுது. இதை வெறும் வார்த்தைகளா பார்க்காம இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்க மறுபடியும் நம்ம எபிரேய மொழிக்கு தான் போனோம். எபிரேய மொழியில இதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? இங்க பேரன்பு அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேயத்துல ஹெசெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஹெசெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம உலகத்துல பாக்குற அன்பெல்லாம் பெரும்பாலும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆமா, நீ எனக்கு இதை செஞ்சா நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் மனித அன்பு. நீ நல்லவனா இருந்தா மட்டும்தான் நான் உன் மேல அன்பா இருப்பேன் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா ஹெசெட் அப்படிங்கிறது, நீ எப்படி இருந்தாலும், நீ என்ன விட்டு விலகி போனாலும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற தெய்வீக அன்பு. இதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, அது ஒரு வாக்குறுதி. ஏன்னா நம்ம எப்பவுமே நிபந்தனைகளோட கூடிய அன்பைத்தான் பார்த்து பழகிருக்கோம். ஆனா இங்க ஆண்டவர் நம்ம கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செய்றார். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் இங்க கவனிக்கணும். இரக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரஹும் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஹும், இதுக்கு என்ன அர்த்தம்? இது சாதாரண ஒரு இரக்கம் கிடையாது. இந்த ரஹும் அப்படிங்கிற வார்த்தையோட வேர்ச்சொல் ஒரு தாயின் கருப்பைய குறிக்கிற வார்த்தையில இருந்து வருது. தாயின் கருப்பையா? அப்போ ஆண்டவருடைய இரக்கம் ஒரு தாயோட அன்புக்கு ஒப்பிடப்படுதா? இது ரொம்ப புதுசா இருக்கு.
துல்லியமாக ஒரு தாய் தன் கருப்பையில இருக்கிற குழந்தைய எப்படி பாதுகாப்பாள்? ரொம்ப பத்திரமா தன்னுடைய உசிரா நினைச்சு பாதுகாப்பாங்க. ஆமா, அந்த குழந்தை எந்த தப்பும் பண்ணியிருக்காது, எந்த நன்மையும் செஞ்சிருக்காது. ஆனாலும் அந்த தாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேசிப்பாளோ அந்த அளவிற்கான ஆழமான இரக்கம் தான் ஆண்டவருடைய இரக்கம். அதை விட ஆழமான இரக்கம் கூட சொல்லலாம். அதனாலதான் அவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் அப்படின்னு தாவீது சொல்றார். கண்டிப்பா. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வருது. தாவீது இதெல்லாம் ஏதோ ஒரு இலக்கியத்துக்காக, கவிதைக்காக மட்டும் எழுதினாரா? இல்லவே இல்ல. அவருக்கு ஆண்டவருடைய இந்த ஹெசெட் மற்றும் ரஹும் பத்தின தனிப்பட்ட அனுபவம் ஏதாவது இருந்ததா? ஏன்னா தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில பல தவறுகள் செஞ்சிருக்காரு இல்லையா? நீங்க சரியா கேட்டீங்க. தாவீது இத வெறுமனே தியரியா எழுதல, அவர் வாழ்க்கையில இத அனுபவிச்சிருக்காரு. எப்படி? தாவீது அரசரா இருந்தப்போ பத்ஷேபால் விவகாரத்துல அவர் செஞ்ச பெரிய பாவம், அதுக்கப்புறம் உரியா அப்படிங்கிற ஒரு நேர்மையான படைவீரனை கொலை செஞ்சது, இதெல்லாம் திருவிவிலியத்துல நம்ம பாக்குறோம். ஆமா, அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறுகள். நியாயப்படி பார்த்தா அன்றைய சட்டத்தின்படி அவருக்கு மரண தண்டனை தான் கிடைச்சிருக்கணும். அவர் முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்படி நடக்கலையே. ஆமா, ஏன்னா அவர் மனம் முருகி மன்னிப்பு கேட்டப்போ ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை விட தன்னுடைய இரக்கத்தை, அந்த ரஹம் அப்படிங்கிற தாய்மையான இரக்கத்தை தான் தாவீதுக்கு காட்டினார். அதனாலதான் தாவீது ஆண்டவர் கோபப்படுறவர் இல்ல, அவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் அப்படிங்கறத தன்னுடைய சொந்த உயிர் பிழைத்த அனுபவத்திலிருந்து ரொம்ப ஆழமா எழுதுறார். அப்போ தன்னுடைய சொந்த வீழ்ச்சியிலிருந்து ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றதாலதான் இந்த வார்த்தைகளை இவ்வளவு ஆழமா அவர் எழுதியிருக்கார். ஆமாம். இதை இப்போ இருக்கிற நம்ம நவீன உலகத்துல பூர்த்தி பார்த்தோம்னா, சொல்லுங்க, நம்ம வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், இல்ல சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், மனிதர்கள் இவ்வளவு சீக்கிரமா கோவப்படுறாங்க. ரொம்ப குறைவான பொறுமை தான் இப்போ இருக்கு. யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், உடனே அவங்கள ஒதுக்கீடு செய்யறது, அவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறது. இந்த கேன்சல் கல்ச்சர், அதாவது ஒருத்தரை முற்றிலுமா புறக்கணிக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மைதான். ஒரு சின்ன தவறுக்காக மனிதர்களை நிரந்தரமா தள்ளி வைக்கிற ஒரு இரக்கமே இல்லாத சமூகம் இது. ஆனா ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் அப்படிங்கிற இந்த வாசகம் நமக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்குது. நிச்சயமா நவீன மனிதர்களுக்கு இதை விட ஒரு பெரிய ஆறுதல் இருக்க முடியாது. உலகம் நம்ம தவறுகளுக்காக தள்ளி வச்சாலும், நம்மளை கேன்சல் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை ஏத்துக்க காத்துக்கிட்டு இருக்கார். ஆமா, தன்னுடைய ரெகம் அப்படிங்கிற தாய்மையான இரக்கத்தோட நம்மளை மறுபடியும் புதுப்பிக்க காத்துக்கிட்டு இருக்கார். அவர் நம்மளை ஒதுக்குறது இல்ல, அணைத்துக் கொள்கிறார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த பேரன்பும் இரக்கமும் எப்படி செயல்படுது அப்படிங்கறத அடுத்த வசனங்கள்ல தாவீது ரொம்ப அழகா விளக்குறார். 13 மற்றும் 14 வசனங்களை பாருங்க. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆமா, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிமிடுகின்றார். இங்கு ஒரு மிக அழகான முரண்பாடு இருக்கிறத நான் கவனிக்கிறேன். முரண்பாடா? அது என்ன முரண்பாடு? அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற மாபெரும் அரசர், அவருடைய அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. ஆமா, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், அவ்வளவு பெரிய மாபெரும் ராஜா அவர். ஆனா மறுபக்கம் அந்த மாபெரும் அரசர் என்ன செய்யறார்? எங்கோ கீழே விழுந்து கிடக்கிற, தடிக்கு விழுகிற ஒரு சாதாரண மனிதனை தேடி வந்து தூக்கி விடுறார். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனம் இருக்கு, அதோட தலைமைச் செயல் அதிகாரி ஒரு பெரிய கண்ணாடி அறையில பல பாதுகாப்புகளுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்காரு. சரி. அவருக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் அந்த நிறுவனத்துல மிக சாதாரண நிலையில வேலை பார்க்கிற ஒரு கடைநிலை ஊழியர் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது தடுக்கி கீழே விழுந்துடுறாருன்னு வச்சுப்போம். அந்த அதிகாரி தன்னுடைய பெரிய பதவியை பார்க்காம தன் அறைய விட்டு ஓடி வந்து அந்த சாதாரண ஊழியரை தன் கையால தூக்கி விட்டா எப்படி இருக்கும்? அது சாதாரணமா நடக்காத ஒரு விஷயம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா, ஆனா இந்த ஒப்பீட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குவோம். அந்த அதிகாரி ஏன் ஓடி வர்றாரு தெரியுமா? ஏன்னா அந்த விழுந்து கிடக்கிற கடைநிலை ஊழியர் யாரும் இல்ல, அந்த அதிகாரியோட சொந்த பிள்ளை. ஆஹா, ரொம்ப அற்புதமான ஒரு கோணம் இது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அதிகாரி தன்னுடைய கார்ப்பரேட் விதிகள், தன்னுடைய அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு தகப்பனா ஒரு தாயா ஓடி வந்து தன்னுடைய பிள்ளைய தூக்கி மார்போட அணைச்சுப்பார் இல்லையா? கண்டிப்பா அணைச்சுப்பார். அதுதான் இங்க நடக்குது. அகிலத்தையே ஆளும் ஆண்டவர் நம்மளை தூக்கி விடுறது ஏதோ ஒரு கடமைக்காக இல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ரஹூம் என்கிற இரக்கத்தால தான். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடு இது.
இதுதான் ஆண்டவருடைய உண்மையான மாட்சிமை. உலகத்து அரசர்கள்லாம் தங்களை உயர்த்திக்கிறதுல குறியா இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஆனா நம்முடைய ஆண்டவர் தாழ்ந்து வந்து மற்றவர்களை உயர்த்துகிறவர். கரெக்ட். இந்த 14வது வசனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பல நேயர்களுக்கு ஒரு நேரடியான ஆழமான செய்தியை சொல்லுது. என்ன செய்தி அது? இன்னைக்கு பல பேர் பலவிதமா வாழ்க்கையில தடுக்கி விழுந்து கிடக்குறாங்க. சிலருக்கு பெரிய மனச்சோர்வு இருக்கலாம். ஆமா, டிப்ரெஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. சிலருக்கு திடீர்னு ஏற்பட்ட வேலை இழப்பு, குடும்பத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தனிமை, அல்லது யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஏக்கம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல தாழ்த்தப்பட்டு ஒடுங்கி போயிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் எங்கேயோ வானத்துல தூரமா இருக்காரு, அவரு ரொம்ப பிஸி, என் சின்ன பிரச்சனை அவருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. அவர் நம்மோட ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் எங்கோ வானத்துல மட்டும் தூரமா இருக்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய அன்றாட வாழ்வுல நாம நடக்கும்போது கால் தடுமாறினா கூட நம்மளை தாங்கி பிடிக்க தன்னுடைய கரங்களை நீட்டுகிற ஒரு மிக நெருக்கமான தகப்பன் அவர். எவ்வளவு ஒரு ஆறுதலான விஷயம் இது. அவர் அரசாட்சி செய்யறது தங்கத்தாலான சிம்மாசனத்துல மட்டும் இல்ல, உடைந்து போன நம்முடைய இருதயத்துலதான் அவர் வாசம் செய்யறார். ஆமென். தடுக்கி விழும் யாவரையும் தாங்கிறது தான் அவருடைய முதன்மையான வேலை. நாம விழும்போது அவர் நம்மளை பார்த்து கோவப்படுறது கிடையாது. மாறா, அவர் தன் கரங்களை நீட்டி நம்மளை தாங்குகிறார். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான உண்மை. அருமை. ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு உண்மையை இன்னைக்கு நாம விவாதிச்சிருக்கோம். ஆமா, ஆண்டவருடைய அரசு ஒரு மாபெரும் அரசு. ஆனா அது வெறும் அதிகாரத்தால கட்டப்பட்ட அரசு கிடையாது. அது அன்பால், இரக்கத்தால், ஹெசெட் மற்றும் ரஹூமால் கட்டப்பட்ட ஒரு அரசு. அந்த அரசுல நாம ஒவ்வொருத்தரும் மதிப்புள்ளவர்கள். ஆம், அவர் ஒரு ராஜா மட்டுமல்ல, அளவற்ற இரக்கமுள்ள தந்தை. தாவீது இதை உணர்ந்ததாலதான் என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் அப்படின்னு முழு மனதோட பாடினார். ரொம்ப சிறப்பான ஒரு முடிவு. நேர்களே, உங்களுக்காக ஒரு சவாலான, அதே சமயம் நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவர் எப்படி தடுக்கி விழுகிறவர்களை தாங்கி பிடிக்கிறார் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆழமா சிந்திச்சோம். ஆமாம். ஆனா இதை விரும்ப ஒரு செய்தியா மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது. இது நம்ம வாழ்வா மாறணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை யோசிக்கணும்? உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இன்னைக்கு யார் தடுக்கி விழுந்து கிடக்கிறார்கள்? யார் மனச்சோர்வாலோ, தனிமையாலோ, இல்ல வேற ஏதோ ஒரு பாரத்தாலோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ரொம்ப அவசியமான ஒரு தேடல் இது. ஆண்டவருடைய கரங்களாக மாறி அவர்களை தூக்கிவிட இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க செய்ய போற ஒரு சின்ன அன்பான செயல், ஒரு புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு ஆறுதலான தொடுதல், இது அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பா. இதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி உங்கள் மேல் ஹெசட் மற்றும் ரஹூமை காட்டினாரோ, அதே போல நீங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அந்த இரக்கத்தின் கருவியாக மாறலாம். நிச்சயமா மாறலாம். மிகச் சரியாக பிடிச்சுக்கிட்டீங்க. அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஆழ்வதற்கல்ல, மற்றவர்களை உயர்த்துவதற்குத்தான் என்பதை இந்த வாசகம் உணர்த்துகிறது. இது உண்மையாவே ஒரு பெரிய பாடம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க உங்க குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ உங்களுக்கு ஒரு சின்ன அதிகாரம் கிடைக்கும் போது நீங்க குதிரையை தேடுறீங்களா அல்லது கிறிஸ்துவின் கழுதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா? நீங்க மற்றவர்களை நசுக்குறீங்களா அல்லது தூக்கி விடுறீங்களா? இதுதான் நம் முன்னால் இருக்கும் சவால். ரொம்ப ஆழமான சவால் இது. ஆனா இதை நடைமுறையில செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நமக்குள் இயற்கையாகவே ஒரு கோபம், சுயநலம், ஈகோ எல்லாமே இருக்கு. நாமும் குதிரையில ஏறி மிடுக்க வளம் வரணும் தான் ஆசைப்படுறோம். மனித இயல்பு அப்படிப்பட்டதுதான். அமைதியின் அரசரை நம் உள்ளத்துல ஏற்கணும்னா நமக்குள்ள ஒரு உள்நிலை மாற்றம் தேவைப்படுது. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஸ்மார்ட் போன்ல OS அப்டேட் செய்யற மாதிரி நினைக்கிறேன். OS அப்டேட்டா? நல்ல உப்பிடி இது. ஆமா, பழைய OS வச்சுக்கிட்டு புது ஆப்ஸை ஓட வைக்க முடியாது. போன் ஹேங் ஆயிடும். அதே மாதிரி பழைய மனநிலையை வச்சுக்கிட்டு இயேசுவின் அமைதியை உணர முடியாது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்துல 8ஆம் அதிகாரத்துல இந்த அப்டேட்டை பத்தி தான் பேசுறாருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த OS அப்டேட் உதாரணம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அன்றைய உரோமை நகரம் அதிகாரத்தோட உச்சம், உலக இச்சைகள் நிறைந்த ஒரு பேரரசு. ஓ, செல்வமும் அதிகாரமும் கொடிகட்டி பறந்த நேரம் இல்லையா? ஆமா, அங்க வாழ்ந்த மக்களுக்கு பலம் அப்படிங்கறது தான் எல்லாமே. பலம் இல்லாதவன் நசுக்கப்படுவான் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டம். அட பாவமே. சமூகத்துல தங்கள் அந்தஸ்தை காட்டிக்கொள்வது, தற்பெருமை, கேளிகைகள்,
அடிமைகளை தங்களுக்கு கீழே வைத்து ஆதிக்கம் செலுத்துவது, இதுதான் அவங்க வாழ்க்கை முறை. அதாவது நானே பெரியவன், என் விருப்பமே சட்டம் அப்படிங்கிற ஒரு மனநிலை, சரியா? கண்டிப்பா. இதுதான் அந்த சமுதாயத்துல ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. இத கேட்கும்போது இன்றைய நவீன சமூகத்தின் தன்மையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கே. ஒரு உச்சக்கட்ட ஈகோ மற்றும் நுகர்வு கலாச்சாரம். உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தின் மையத்துல வாழ்ந்த மிகச்சிறிய கூட்டமான கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. தங்களை சுற்றி உள்ள அதிகாரத்திலிருந்தும் சுயநலத்திலிருந்தும் தங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? ஆமா, அவங்களும் உரோமையர்களைப் போலவே கோபத்தாலும் தற்பெருமையாலும் வாழ்ந்தா அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இந்த சூழல்ல தான் பவுல் ஊனியல்பு என்ற வார்த்தையை ஒரு மாபெரும் எச்சரிக்கையா பயன்படுத்துறாரு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நான் உங்களை நிறுத்த விரும்புறேன். ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஊனியல்பு அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன பல வருஷங்களா குழப்பிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம் அதுல? திருவிவிலியத்தின் புதிய ஏற்பாடு கிரீக்கத்தில் எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். பவுல் இங்க ஊனியல்பு அல்லது உடல் அப்படின்னு சொல்லும்போது அவர் நம்மளோட இந்த பௌதிக மனித உடலை தான் சொல்றாரா? நிறைய பேருக்கு வர சந்தேகம் அது. ஏன்னா உடலை கடவுள் தான் படைத்தாரு, அது தூய ஆவியின் ஆலயம்னு பவுலே சொல்றாரு. பிறகு ஏன் உடலை தீமையானது போல சித்தரிக்கணும்? மூலமொழியில இதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? கேட்டது போல கிரேக்க மூலமொழியில ஊனியல்பு அல்லது உடல் என்பதற்கு சார்செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பவுல் சார்செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிச்சயமா நம்ம கைகள் கால்கள் அடங்கிய இந்த சாதாரண மனித உடலை குறிக்கல. பௌதிக உடலுக்கு கிரேக்கத்துல சோமா அப்படின்னு பேரு. ஆனா இங்க பவுல் பயன்படுத்துவது சார்செக்ஸ். அப்படி என்றால் சார்செக்ஸ் என்பதன் உண்மையான அர்த்தம் என்ன? சார்செக்ஸ் என்பது ஒரு மனநிலை. அதாவது கடவுள் தேவையில்லை, நானே என் வாழ்க்கையை பார்த்து கொள்வேன், என் சுயநலமே எனக்கு முக்கியம்னு சொல்ற ஒரு கலக மனப்பான்மை தான் இந்த சார்செக்ஸ். ஓ, நம்ம பழைய மனித இயல்பு. சரியா சொன்னீங்க. அது நம்மை கடவுளிடமிருந்தும் மற்ற மனிதர்களிடமிருந்தும் பிரிக்கும் ஒரு சுவர். கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், அதிகார ஆசை, இது எல்லாமே இந்த சார்செக்ஸின் வெளிப்பாடுகள் தான். அப்படியானால் இந்த சார்செக்ஸ்க்கு நேர்மாறான சக்தி எது? அதற்கும் கிரேக்கத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கா? ஆமா, அதுக்கு நேர்மாறாக தூய ஆவி என்பதற்கு கிரீக்கத்துல நியூமா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நியூமா, இதுக்கு என்ன அர்த்தம்? நியூமா என்றால் காற்று, மூச்சு அல்லது வாழ்வளிக்கும் சக்தி என்று அர்த்தம். தொடக்க நூல்ல கடவுள் மனிதனை படைத்த போது தன் மூச்சை மனிதனின் நாசியில் ஊதினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, அந்த மூச்சோதான் அவனுக்கு உயிரை கொடுத்துச்சு. அதே போல பாவத்தால் இறந்து போன நம்ம பழைய மனித இயல்பை புதிதாக படைத்து நமக்கு நிலைவாழ்வை தரும் சக்தி தான் இந்த நியூமா. என்ன அழமையான விளக்கம். சார்சிக்ஸ் என்பது நம்மை சேற்றில் இழுத்துச் செல்லும் நம்மை ஈகோ. நியூமா என்பது நம்மை உயிர்ப்பித்து மேலே பறக்கச் செய்யும் கடவுளின் மூச்சு. மிக சரியான சுருக்கம். இத மனசுல வச்சுக்கிட்டு நாம இன்றைய வசனங்களுக்குள் சென்றால் அதனுடைய வீரியம் நமக்கு இன்னும் ஆழமாக புரியும். வசனம் 9ல திருத்தூதர் பவுல் மிக தெளிவா ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறாரு. ஆமா, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல அப்படின்னு முடிக்கிறாரு. இதுல நாம மிக உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் குடிகொண்டிருந்தால். ஆமா, அது கொஞ்சம் விளக்குங்களேன். தூய ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டிருக்கிறார் என்றால் அதன் உண்மையான அர்த்தம் என்ன? அவர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து செல்லும் ஒரு விருந்தாளி அல்ல. அல்லது நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் போது மட்டும் கூப்பிட்டால் வந்து உதவி செய்யும் ஆபத்பாந்தவனும் அல்ல. சரியா? அதேதான். குடிகொண்டிருத்தல் என்பது அவர் நம்மை தன் சொந்த வீடாக, தன் நிரந்தர குடியிருப்பாளராக மாற்றுவதை குறிக்கிறது. ஓ, இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டை நாம வாடகைக்கு விடும்போது அந்த வீட்டுக்குள்ள யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க குணாதிசயங்கள் அந்த வீட்டில் இயல்பாகவே வெளிப்படும் இல்லையா? ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஒரு இசையமைப்பாளர் குடியிருந்தால் அந்த வீட்டில் எப்போதும் ஒரு சங்கீதம் ஒழித்துக் கொண்டே இருக்கும். அதுபோல தூய ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாக குடியிருந்தால் நம்ம எண்ணங்கள், நாம் பேசும் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் அவருடைய இயல்பு தானாகவே வெளிப்படும். கண்டிப்பா. அவர் உரிமையாளராக இருக்கும்போது அந்த சாசிக்ஸ் அல்லது ஊனியல்பு அங்கே ஆட்சி செய்ய முடியாது. அந்த சாசிக்ஸ் வாடகை தராமல் ஆக்கிரமித்திருந்த வீட்டை நியூமா வந்து தன்வசப்படுத்துகிறார். மிக துல்லியமான விளக்கம். அடுத்ததா வசனம் 11 நீங்க கவனிக்கணும். இது ஒட்டுமொத்த திருவிவிலியத்திலும் மிக சக்தி வாய்ந்த வசனங்களில் ஒன்று. சொல்லுங்க, கேட்போம். மேலும்
இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுகுது. என்ன கேள்வி அது? இந்த வசனத்தின் ஆழம் எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் நாம எவ்வளவு முட்டாள்தனமா வாழ்றோம் என்ற ஆதங்கமும் வருது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு அணுமின் நிலையம், சரி. ஆமா, அந்த அணுமின் நிலையம் பல நகரங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அளவுக்கு மாபெரும் சக்தியை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறோம் தெரியுமா? என்ன செய்யறோம்? இருட்டாயிடுச்சேன்னு பயந்து போய் ஒரு சின்ன மெழுகுவர்த்திய வச்சுக்கிட்டு வெளிச்சத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த அணுமின் நிலையத்தின் பிரதான ஸ்விட்சை ஆன் செய்ய நமக்கு தெரியல, அல்லது அதை நம்ம நம்பல. வாவ், ஒரு அற்புதமான ஒப்புமை இது. அந்த மெழுகுவர்த்தி தான் நம்ம சொந்த பலம், நம்ம மனபலம். அந்த அணுமின் நிலையம் தான் நமக்குள் குடிகொண்டிருக்கும் தூய ஆவியானவர். ஆமா, பவுல் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சாதாரண வார்த்தைகள்ல சொல்றாரு பாருங்க. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி. இயேசுவின் மரணம் சாதாரணமானதல்ல. அது உலகத்தின் ஒட்டுமொத்த சாபங்களையும் சுமந்த ஒரு மரணம். உண்மைதான். அந்த மாபெரும் இருண்ட கல்லறையிலிருந்து மரணத்தின் சங்கிலிகளை உடைத்துக் கொண்டு இயேசுவை உயிருடன் எழுப்பிய அதே சக்தி, நினைச்சு பாருங்க, அதே அளப்பரிய வல்லமை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்குன்னு பவுல் சொல்றாரு. அதுதான் என்னை அதிர வைக்கிறது. அந்த வல்லமை நமக்குள் இருக்கும்போது நாம ஏன் சின்ன சின்ன கோபங்களுக்கும் பயங்களுக்கும் முன்னாடி தோற்று போய் இருட்டில் உட்கார்ந்திருக்கோம்? அது ஒரு நல்ல கேள்வி. அந்த வல்லமையை நாம ஏன் அன்றாட வாழ்வில் உணர்வதில்லை? அது வெறும் தத்துவமாகவே தங்கிவிடுகிறதே ஏன்? ஏன்னா நாம அந்த அணுமின் நிலையம் நமக்குள் இருக்குங்கிறத முழுமையா நம்புறதில்ல. இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேமில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் என்று மட்டுமே நாம சுருக்கிடுறோம். ஆமா, நாம் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அது இன்று ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் நடக்கும் ஒரு தொடர் நிகழ்வு. அது உங்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை. உங்களுக்குள் இருக்கும் சாவுக்குரிய குணங்களை, அதாவது செத்து போன உங்கள் பொறுமையை, காய்ந்து போன உங்கள் அன்பை அது உயிர் பெறச் செய்கிறது. அந்த ஸ்விட்சை ஆன் செய்வது எப்படி என்பதுதான் அடுத்த வசனங்கள்ல வருதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. வசனம் 12 மற்றும் 13க்கு வருவோம். இங்க பவுல் வாழ்வா சாவா தேர்ந்தெடுப்பது நம் கையில் என்பதை மிக கடுமையாக வலியுறுத்துறாரு. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு பெரிய எச்சரிக்கையும் இருக்கு, ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியும் இருக்கு. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள் என்பது அந்த எச்சரிக்கை. இந்த சாவு என்பது ஏதோ பௌதிக மரணத்தை மட்டும் குறிக்கல, இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது கடவுளிடமிருந்து, உண்மையான சமாதானத்திலிருந்து நம்மை பிரிக்கும் ஆன்மீக மரணம். ஒரு மனிதன் வெளியில் பார்ப்பதற்கு உயிரோடு இருக்கலாம், ஆனா அவனுக்குள் பொறாமையும் கோபமும் நிறைந்திருந்தால் அவன் உள்ளுக்குள் செத்து போயிருக்கான்னு தான் அர்த்தம். அந்த சகுதியில் தேரை இழுக்கும் மகனைப் போல அவன் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறான். மிக சரி. ஆனா அடுத்து வரும் வாக்குறுதிதான் எனக்கு சவாலா தெரியுது. உடலின் தீச்செயல்களை சாகடித்தால். இது கேட்கும்போது நாமே ஒரு பெரிய வாளை எடுத்துக்கிட்டு நம்ம தீய பழக்கங்களை வெட்டணும் போல தோணுதல்லவா? பலரும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அப்படி செய்ய முயன்று நம்ம எத்தனை முறை தோற்று போயிருக்கோம். இன்று முதல் நான் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிட மாட்டேன், என் குழந்தைகளிடம் கத்த மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுப்போம். ஆனா 2 நாள்ல இந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சு விடும். இது ஏன் நடக்குது? நீங்க மிகச் சரியான ஒரு புள்ளியை தொட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த வசனத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம வசதியா மறந்துடுறோம். பவுல் உங்கள் மனபலத்தால் சாகடிங்க என்று சொல்லல. ஓ, அவர் அப்படி சொல்லலையா? இல்ல, அவர் சொல்றது தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இதுதான் அந்த அணுமின் நிலையத்தின் சுவிட்சை ஆன் செய்யும் ரகசியம். அதாவது நம்ம வேலை என்பது கத்தியை எடுத்துக்கிட்டு தீச்செயல்களோடு போராடுவதல்ல, மாறாக தூய ஆவியானவரிடம் சரணடைவது. அப்படிதானே? கண்டிப்பா. ஆண்டவரே, என்னால் இந்த கோபத்தை விட முடியல, நீர்தாமே உமது ஆவியான வல்லமையால் இதை சாகடியும் என்று நம்ம பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அவரிடம் கட்டுப்பாட்டை கொடுப்பதுதான் நம்ம வேலை. இது கேட்கவே ரொம்ப விடுதலையா இருக்கு. ஆமா, இது செயலற்ற நிலை அல்ல. இது ஒரு சுறுசுறுப்பான சரணடைதல். நம்ம விருப்பமும் தூய ஆவியின் வல்லமையும் இணையும் போதுதான் அங்கே உண்மையான மாற்றம் நிகழ்கிறது. அப்போ சார்சிக்ஸ் உடையகிறது,
நியூமா உள்ளே நுழைந்து அந்த தீய பழக்கத்தின் வேரை சாகடிக்கிறார். சரியா? 100% சரி. ஆனா இதை சொல்வது சுலபம். இதை அப்படியே இன்றைய காலகட்டத்துக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். சொல்லுங்க பாப்போம். இப்போ என்னை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எனக்கு அலுவலகத்துல ஒரு பெரிய அநீதி நடக்குது. என் சக ஊழியர் என் மீது வீண்பழி சுமத்துகிறார். அந்த இடத்துல நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு அமைதியா இருந்தா உலகம் என்னை கோழை என்று சொல்லாதா, முட்டாள்னு நினைக்காதா? இது ஒரு மிக சிறந்த நடைமுறை கேள்வி. தூய ஆவிக்கு சரணடைவது என்பது எந்த அநீதியையும் அமைதியாக பொறுத்து கொள்ளும் கோழைத்தனம் அல்ல. இயேசு கிறிஸ்து கோழை அல்ல. உண்மைதான். அவர் அநீதியை கண்டபோது சாட்டையை எடுத்து அடித்து துரத்தினாரே. ஆமா. ஆனா இங்க ஊனியல்பு என்பது என்ன? உங்களுக்கு அநீதி நடக்கும்போது சட்டென்று பதற்றம் அடைவது, பழிவாங்கும் எண்ணத்தோடு திருப்பி தாக்குவது, இதுதான் ஊனியல்பு. இது உங்களையும் அந்த சகதிக்குள்ள இழுத்துடும். அப்படியானால் அந்த இடத்துல தூய ஆவியின் செயல் எப்படி வெளிப்படும்? அந்த பதற்றமான தருணத்துல உங்க உள்ளம் பழி தீர்க்கணும் அப்படின்னு துடிக்கும் போது அதை உடனடியாக செய்யாம ஒரு சிறிய இடைவெளி கொடுங்க. ஒரு சின்ன இடைவெளி. ஆமா, ஒரு நிமிஷம் மௌனமா மனதுக்குள், தூய ஆவியானவரே இந்த நேரத்தில் என் கோபத்தை கட்டுப்படுத்தும், என் ஈகோவை சாகடியும், நான் என்ன பேசணும்னு நீரே என்னை வழி நடத்தும் அப்படின்னு வேண்டுவதுதான் ஆவியின் செயல். வாவ்! அந்த ஒரு நிமிட இடைவெளி, அந்த ஒரு சிறிய ஜபம் தான் அந்த அணுமின் நிலையத்தின் சுவிட்சை ஆன் செய்யும் செயல். துல்லியமா சொன்னீங்க. அந்த ஒரு சின்ன சரணடைதல் உங்களுடைய கோபத்தின் விஷத்தை சாகடிக்குது. தூய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியை கொடுப்பார். அதுக்கப்புறம் நாம அந்த சக ஊழியர்கள்ட்ட பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். ஆனா அப்போ உங்க வார்த்தைகளில் ஆத்திரமோ காழ்ப்புணர்ச்சியோ இருக்காது. மாறாக சத்தியமும் அதிகாரமும் தெளிவும் இருக்கும். அதுதான் நிலைவாழ்வுக்கு உங்களை வழிநடத்தும் வல்லமை. ஊனியல்பால் திருப்பி தாக்கியிருந்தால் அங்கே உறவு முறிந்திருக்கும் இல்லையா? ஆமா. ஆனா நீங்க தூய ஆவிக்கு இடம் கொடுத்ததால் அங்கே பிரச்சனை தீர்க்கப்படும். உங்க மனசாட்சி சுத்தமாக இருக்கும். இதுதான் உண்மையான விடுதலையின் வாழ்வு. எவ்வளவு அருமையான நடைமுறையான விளக்கம். இது கேட்கும் போதே மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருது. உண்மைதான். அதாவது சமூக வலைத்தளங்களில் மணிக்கணக்கில் நம்ம நேரத்தை விழுங்கும் அந்த தூண்டுதல் வரும்போதும், நம் குழந்தைகளிடம் பொறுமை இழந்து கத்த தோன்றும் போதும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பலத்தால் இதை வெல்ல முடியாது, உமது ஆவியின் துணையால் இந்த உணர்வை சாகடியும் என்று அந்த ஒரு நிமிட பிரார்த்தனையை ஏறெடுப்பதுதான். ஆமா, நம்ம அந்த சின்ன ஸ்டோரியில பார்த்தோமே, அந்த மகன் தன் சொந்த கைகளால் இழுத்து அந்த சேறு படிந்த கயிற்றை கீழே போட்டுவிட்டு தேரின் உள்ளே சென்று அந்த இயந்திரத்தின் சுவிட்சை ஆன் செய்வது போலதான் இதுவும். ரொம்ப அழகா சொன்னீங்க. தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் எடுக்கும்போது வாழ்க்கை ஒரு பெரிய சுமையாக இல்லாமல் சுவையாகவும் அர்த்தம் உள்ளதாகவும் மாறும். திருத்தூதர் பவுல் ரோமையர்களுக்கும் இன்று நமக்கும் நினைவூட்ட விரும்புவது இந்த புதிய உயிர்ப்புள்ள வாழ்வைத்தான். அன்பானவர்களே, உங்களை நீங்களே ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன கேள்வி அது? நீங்க உங்க வாழ்க்கைய, உங்க குடும்ப பொறுப்புகளை, உங்க போராட்டங்களை வெறும் உங்க சொந்த பலத்தால், அந்த மெழுகுவர்த்தி போன்ற பலவீனமான மனபலத்தால் கஷ்டப்பட்டு ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்குள் குடியிருக்கும் இறந்த இயேசுவையே உயிரோடு எழுப்பிய மாபெரும் வல்லமையான தூய ஆவியிடம் உங்க வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை கொடுத்து விட்டீர்களா? உங்க கயிற்று கீழே போடுங்க, தூய ஆவிக்கு இடம் கொடுங்க. இதை இன்று சிந்தித்து பாருங்க. மிக ஆழமான, அனைவரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு சவால் இது. ஒரு பிரச்சனை வரும்போது, கோபம் தலைக்கு ஏறும்போது, உங்க சொந்த பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு ஒரு கணம் அமைதியாகி, ஆண்டவரே, என் பலத்தால் இதை எதிர்கொள்ள முடியாது, உமது தூய ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும் என்று உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன ஜபம் மாதிரி. ஆமா, இதுதான் சரணடைதல். அந்த சரணடைதல் தான் புதிய OS இன்ஸ்டால் செய்யும் பட்டன். நீங்க உங்களை ஒப்படைக்கும் போது தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலிருந்து செயல்படத் தொடங்குகிறார். அப்போதுதான் உண்மையான மாற்றம் நிகழும். ஆஹா, நாமே போராடாம ஆவியானவர்கிட்ட கண்ட்ரோலை கொடுக்கணும். அதாவது நம்ம போன் அடிக்கடி ஹேங் ஆகுதுன்னா நாமே அதை தட்டி தட்டி சரி பண்றதை விட அந்த OS முழுசா தயாரிப்பாளர்கிட்டயே கொடுத்து அப்டேட் பண்றதா நிரந்தர தீர்வு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஒப்பு கொடுத்தல் பத்தி பேசும்போது எனக்கு இன்றைய நற்செய்தி வாசகம், அதாவது மத்தேயு 11ஆம் அதிகாரம் நினைவுக்கு வருது. இந்த நற்செய்தி பகுதியில இயேசு ஆரம்பிக்கிற விதமே நம்மை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கும். 25வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்றார். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஆண்டவர் ஏன் அறிஞர்களிடம் மறைபொருளை மறைக்க வேண்டும்? அறிவு இருக்கிறது ஒரு தப்பா? ஏதோ ஆண்டவர் புத்திசாலிகளை பார்த்து கோவப்படுற மாதிரி இருக்கே. நல்ல கேள்வி. அதை புரிந்து கொள்ள நாம் முதல் நூற்றாண்டின் யூத வரலாற்று பின்னணியை பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருந்த பரிசேயர்களும் திருச்சட்ட அறிஞர்களும் மதச் சட்டங்களை எப்படி வைத்திருந்தார்கள் என்று பார்த்தால் அது சாதாரண மனிதனால் தொட முடியாத உயரத்தில் இருந்தது. அதாவது ரொம்ப கடினமான சட்டங்களா இருந்துச்சா? ஆமா, திருவில்லியம் கொடுத்த சட்டங்களை மட்டும் அவர்கள் பின்பற்றவில்லை. அதோடு சேர்த்து ஆயிரக்கணக்கான வாய்மொழி சட்டங்களை உருவாக்கினார்கள். உதாரணத்துக்கு ஓய்வு நாள் சட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது என்பது மட்டும்தான் சட்டம். ஆனால் இந்த அறிஞர்கள் அதை எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? எப்படி? இன்னும் கஷ்டமாக்கிட்டாங்களா? ஆமா, ஓய்வு நாளில் ஒரு மனிதன் எத்தனை அடிகள் நடக்கலாம் என்று கணக்கு வைத்திருந்தார்கள். ஒரு முடிச்சை 2 கைகளாலும் போட்டால் அது பாவம், ஒரு கையால் போட்டால் தப்பில்லை என்று சிறு பிள்ளைத்தனமான ஆனால் மிக கடுமையான விதிகளை திணித்தார்கள். ஒரு பாயை தூக்கி கொண்டு நடப்பது பாவம், வயலில் போகும்போது கதிர்களை கிள்ளி தின்பது பாவம். ஓ மை காட்! அதாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டங்களை ஒரு மேனுவல் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதை காப்பாத்துறத மதம்னு மாத்திட்டாங்க. சரியாக சொன்னீர்கள். அதனால்தான் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். நாங்கள் மட்டும்தான் திருவிவிலியத்தை ஆழமாக படித்தவர்கள், எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரை தெரியும் என்ற கர்வம் அவர்களிடம் இருந்தது. ஒரு பெருமை வந்துருச்சு இல்லையா? கண்டிப்பா. அவர்கள் சட்டத்தின் எழுத்துக்களை பிடித்திருந்தார்கள், ஆனால் அதன் ஆவியாகிய அன்பை கோட்டை விட்டு விட்டார்கள். இதனால் தான் இயேசு குழந்தைகள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே அவர் சொல்லும் குழந்தைகள் வயது குறைவானவர்கள் அல்ல. அப்போ அது எதை குறிக்குது? கிரேக்க மூல மொழியில் நெப்பியோய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு கற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் எளிய மனம் கொண்டவர்கள், பெருமையில்லாதவர்கள் என்று அர்த்தம். இது நாம இப்படி பார்க்கலாம். ஒரு புது ஸ்மார்ட் போனை எப்படி பயன்படுத்துவது என்று பல பக்கங்கள் கொண்ட மேனுவலை படிச்சு குழம்பிக் கொண்டிருக்கும் ஒரு பெரியவரை போல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு போனை யூஸ் பண்ண தெரியாது, ஆனா மேனுவல் மனப்பாடமா தெரியும். ரொம்ப சரியான உதாரணம். ஆனால் ஒரு சின்ன குழந்தை எந்த மேனுவலும் இல்லாம சாதாரணமாக பட்டனை அழுத்தி ரொம்ப இயல்பாக அதை பயன்படுத்துவது போல எளிய மக்கள் ஆண்டவரின் அன்பை எந்த நிபந்தனையும் இல்லாம ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஸ்மார்ட் போன் உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால், அன்றைய அறிஞர்கள் அந்த மேனுவலையே ஒரு கடவுளாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லலாம். ஆண்டவரை அறிவால் மட்டும் அளந்து விடலாம் என்று நினைப்பது ஒரு தவறான பாதை. ஆண்டவரின் அன்பை புரிந்து கொள்ள நமக்கு தேவை தர்க்கமில்லை, ஒரு குழந்தையின் எளிமையான திறந்த மனதுதான். உண்மைதான். விசுவாசம்ங்கிறது ஒரு ஃபார்முலா கிடையாது, அது ஒரு உறவு. அதேதான், விசுவாசம் என்பது ஆண்டவரோடு நாம் கொள்ளும் ஒரு உறவு. ஒரு குழந்தை தன் தாயிடம் எப்படி எந்த கேள்வியும் இல்லாமல் அடைக்கலம் தேடுகிறதோ அந்த மனநிலையை தான் இயேசு கேட்கிறார். அப்படியானால் தங்களை அறிவாளிகள்னு நினைச்சுக்கிட்டு சாமானிய மக்களை பார்த்து உங்களுக்கு சட்டம் தெரியாது, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு ஒதுக்கி வச்சப்போ அந்த மக்களுக்கு எவ்வளோ மனச்சோர்வு இருந்திருக்கும். ஆமா, அவங்க ரொம்பவே நசுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த எளிய மக்களுக்காகத்தான் இயேசு தன்னுடைய அடுத்த மாபெரும் அழைப்பை கொடுக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். இதை கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. ஆனா இந்த சுமை என்பது வரலாற்று ரீதியாக உண்மையிலேயே எதை குறிக்கிறது? அன்றைய மக்கள் 2 பெரிய இயந்திரங்களுக்கு இடையில் நசுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒன்று, நான் முன்னமே சொன்ன அந்த குருக்கள் திணித்த பல 100 மதச் சடங்குகளின் சுமை. அடுத்தது, ரோமானிய ஆட்சியாளர்களின் கொடூரமான வரிச்சுமை. அப்போ பொருளாதார ரீதியாகவும் அவங்க கஷ்டப்பட்டாங்க. ரொம்பவே. சாதாரண மக்கள் தங்கள் உழைப்பின் பெரும் பகுதியை வரியாகவே கட்ட வேண்டியிருந்தது. ரோமானிய போர் வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் ஒரு சாதாரண யூத விவசாயியை அழைத்து என் மூட்டையை 1 மைல் தூரம் சுமந்து செல் என்று கட்டாயப்படுத்தலாம். அதை மறுக்க முடியாது. கேட்கவே ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆக ஒரு பக்கம் அரசியல் மற்றும் பொருளாதார சுமை, இன்னொரு பக்கம் மதச்சுமை, இரண்டும் சேர்ந்து மக்களை மூச்சு திணற வைத்தது. சரி, அது அன்றைய மக்களின் நிலை. ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களின் சுமை என்ன? அதாவது இன்னைக்கு நம்ம பார்வையாளர்களோட சுமை என்ன? ரோமானிய வரி இல்ல,
பரிசேயர்களின் சட்டங்கள் இல்லை. ஆனால் இன்றைய நவீன உலகில் கடுமையான வேலைப்பழு இருக்கு. அடுத்த மாத இஎம்ஐ எப்படி கட்டுறதுங்கிற பொருளாதார நெருக்கடி இருக்கு. ஆமா, குடும்ப பிரச்சனைகள் இருக்கு. கரெக்ட். கணவன் மனைவிக்கு இடையே உறவுகளில் விரிசல், பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மள சோர்வடைய செய்யும் பெரும் சுமைகள். அந்த சுமைகள் கொடுக்கும் அழுத்தத்திலிருந்து தப்பிக்கத்தான் இன்று நாம் பல வழிகளை தேடுகிறோம். ஆமா, இங்கதான் நான் ஒரு கேள்வி கேட்கணும். நாம அப்படி சோர்வா இருக்கும்போது இளைப்பாறுதலை தேடி என்ன பண்றோம்? பல மணி நேரம் மொபைல்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம், டிவியில சீரீஸ் பாக்குறோம், அல்லது கொஞ்ச நாள் லீவ் போட்டு எங்கேயாவது டூர் போறோம். அதனால நமக்கு நிம்மதி கிடைக்குதா என்ன? அதுதான் இல்ல. இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு திரும்பும்போது இன்னும் அதிக மனச்சோர்வு தான் மிஞ்சுகிறது. அப்படியானால் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொல்லும் அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டது? அது இந்த நெட்ஃபிளிக்ஸ், டூர் எல்லாம் தர்ற இளைப்பாறுதல்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறது? நாம் தேடும் அந்த உலகத்து விஷயங்கள் எல்லாமே நமது கவனத்தை திசை திருப்புவோய் மட்டுமே. நாம் மொபைலை பார்க்கும் போதோ ஊர் சுற்றும் போதோ நமது பிரச்சனைகளை சிறிது நேரம் மறந்து விடுகிறோம். அது வெறும் தற்காலிக மறதி. ஆனால் இயேசு தருவது தற்காலிகமான ஓய்வல்ல. ஓ, அப்போ அது நிரந்தரமானதா? ஆமாம், கிரேக்க மொழியில் இயேசு பயன்படுத்திய வார்த்தை அனாபாவுசிஸ். இதற்கு வெறும் தூக்கம் அல்லது ஓய்வு என்ற அர்த்தம் கிடையாது. இதற்கு ஆன்மாவுக்கு கிடைக்கும் ஆழ்ந்த அமைதி, ஒரு உள்ளத்தின் புத்துணர்ச்சி என்ற அர்த்தம். ஆன்மாவுக்கு கிடைக்கும் அமைதி, இதை கேட்க நல்லா இருக்கு. ஆனா என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாதப்போ அல்லது எனக்கு ஒரு மருத்துவ ரிப்போர்ட் தப்பா வரும்போது இந்த உள்ளத்தின் புத்துணர்ச்சி எப்படி எனக்கு நிம்மதியை தரும்? பிரச்சனை அப்படியே தானே இருக்கு. பிரச்சனை இல்லாத நிலை அல்ல இளைப்பாறுதல். இயேசு என்னிடம் வந்தால் உங்கள் கடன்கள் உடனே அடைபட்டுவிடும், நோய்கள் வராது என்று சொல்லவில்லை. ஒரு கப்பல் புயலில் சிக்கிக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்வோம். புயலை நிறுத்துவது ஒரு வகை தீர்வு. ஆமா, அதுதான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த புயலின் நடுவிலும் ஆண்டவர் என்னோடு இந்த படகில் இருக்கிறார், இந்த அலைகள் என்னை மூழ்கடிக்க அவர் விடமாட்டார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வருகிறது பாருங்கள். அந்த ஆழமான நிம்மதிதான் அந்த இளைப்பாறுதல். பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான நிம்மதி. சுமை வெளியே இருந்தாலும் அதை தாங்குவதற்கான உள்பலம் கிடைச்சு விடுகிறது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா எனக்கு இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியமும் நெருடலும் வருது. என்னது? இயேசு இளைப்பாறுதல் தருவதாக சொல்லிவிட்டு உடனே அடுத்த வரியில, அதாவது 29வது வசனத்துல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் இருங்க. நுகம் அப்படிங்கிறது விவசாயத்துல 2 மாடுகளின் கழுத்துல பூட்டப்படும் ஒரு கடினமான மரத்தடி. ஆமாம், யோக் என்று சொல்வோம். இளைப்பாறுதல் தர்றேன்னு சொல்லிட்டு உடனே மீண்டும் உழைப்பதற்கான ஒரு நுகத்தை சுமக்க சொல்றது முரண்பாடா இல்லையா? ஒரு கஷ்டமான வேலையிலிருந்து தப்பிக்க நினைக்கும் போது இன்னொரு கஷ்டமான கருவியை கழுத்துல வைக்க சொல்றார். அதுவும் என் நுகம் அழுத்தாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ரொம்ப நுட்பமான கேள்வி. முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் ரொம்ப துல்லியமாக புரிந்திருக்கும். ஏனென்றால் இயேசு இதை பேசிக் கொண்டிருந்த கலிலேயா பகுதியில வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகள், தினமும் அந்த நுகத்தடியை கையில் தூக்குபவர்கள். அப்போ அவங்களுக்கு அதோட வழி தெரியும் தானே? தெரியும். ஆனால் ஒரு நுகம் என்பது எப்போதும் 2 விலங்குகளை ஒன்றிணைக்க பயன்படும் கருவி. விவசாயத்துல ஒரு இளங்காளையை அல்லது நிலத்தை உழுது பழக்கமில்லாத மாட்டை தனியாக நுகத்துல கட்ட மாட்டார்கள். அப்படி செய்தால் அது தாறுமாறாக ஓடும் அல்லது சுமை தாங்காமல் சுருண்டு விழுந்துவிடும். அப்போ அந்த இளம் மாட்டை எப்படி பழக்குவாங்க? நன்கு அனுபவம் உள்ள பலமான ஒரு மூத்த மாட்டுடன் அந்த இளம் மாட்டை ஒரே நுகத்தில் இணைப்பார்கள். அப்படி செய்யும்போது அந்த பலமான மாடுதான் நுகத்தின் பெரும்பான்மையான எடையை சுமக்கும். நிலத்தை உழுவதற்கான ஒட்டுமொத்த பலத்தையும் அதுதான் கொடுக்கும். ஓ, அப்போ அந்த சின்ன மாடு சும்மா கூட நடந்து போனா போதுமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த இளம் மாடு மூத்த மாட்டோடு சேர்ந்து நடந்து வர மட்டும் பழகி கொண்டால் போதும். வழிகாட்டுவதும் எடையை சுமப்பதும் மூத்த மாடுதான். அதனாலதான் இயேசு உங்களை தனியாக அந்த நுகத்தை சுமக்க சொல்லவில்லை. அந்த நுகத்தின் ஒரு பக்கத்தில் அவர் இருக்கிறார். வாவ், இது ரொம்ப அற்புதமான ஒரு வெளிப்பாடு. நாம அவரோடு இணைந்து நடக்க வேண்டும் என்றுதான் அழைக்கிறார். ஆமாம், அவர் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர் என்பதால் அந்த சுமையின் முழு அழுத்தத்தையும் அவரே தாங்கிக் கொள்கிறார். அது மட்டுமில்ல, இன்னொரு வரலாற்று தகவலும் இருக்கு. சொல்லுங்க. அன்னை மரியாவுக்கு கணவரான புனித யோசேப்பு ஒரு தச்சர். தச்சு தொழிலில் இயேசுவும் ஈடுபட்டார் என்று பல குறிப்புகள் இருக்கு.
இயேசு தன் கைகளால் நுகத்தடிகளை செய்திருப்பார். ஒரு நல்ல தச்சர் மாட்டின் கழுத்தில் புண் வராதபடிக்கு அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய நுகத்தை செய்வார். அதனால்தான் என் நுகம் அழுத்தாது என்கிறார். இது எனக்கு எப்படின்னா ஒரு டிரைவிங் கிளாஸ்ல வண்டி ஓட்ட கத்துக்கிற மாதிரி தோணுது. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாம டிரைவிங் சீட்ல உட்காந்து ஸ்டியரிங் பிடித்து பயந்துகிட்டே வண்டி ஓட்டுவோம். வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா உண்மையான பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டர் கண்ட்ரோல் பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் அந்த பயிற்சியாளரிடம் இருக்கும். ரொம்ப அருமையான உதாரணம். நாம என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் வண்டியை பாதுகாப்பாக கொண்டு செல்வார். சுமை நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் முழு பொறுப்பும் அவர்கிட்டதான் இருக்கும். அதுபோலதான் இயேசுவும் நம் சுமைகளை தாங்குகிறார். அதேதான். இன்று உங்களின் அன்றாட பொறுப்புகளை நீங்கள் தனியாக சுமக்கிறீர்களா அல்லது இயேசுவோடு இணைந்து உங்கள் நுகத்தை பகிர்ந்து கொள்கிறீர்களா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நுகம் நம்மை அடிமைப்படுத்தாது, அது நம்மை சுதந்திரமாக்கும். ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா அந்த வாசகத்தை பார்த்துட்டோம். இந்த நற்செய்தி எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதலை நமக்கு தருது. அறிஞர்களின் பெருமையிலிருந்து விலகி குழந்தைகளின் எளிமையை தழுவி உலகத்தின் சுமைகளை இயேசுவிடம் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய நுகத்தை, அதாவது அவரோடு இணைந்து நடக்கும் வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதுதான் உண்மையான இளைப்பாறுதல். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் இன்னும் இயேசுவிடம் கொடுக்காமல் உங்கள் முதுகிலேயே சுமந்து கொண்டிருக்கும் அந்த பெரிய கல் என்ன? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, அதை அவரிடம் இறக்கி வைக்க உங்களை தடுப்பது எது? எனக்கெல்லாம் தெரியும், நானே என் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் என்ற உங்களின் சொந்த அறிவா, அல்லது அவர் என்னை கைவிட்டு விடுவாரோ என்ற பயமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்க சுமக்கிற சுமைய உங்களுக்காக சுமக்க நுகத்தின் மறுபக்கத்தில் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இத புரிஞ்சுக்க புனித கிரெகோரி நசியான்சஸ் அவங்களோட சிந்தனைய மேற்கோள் காட்டி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அருளிய விளக்கத்தை ஒரு அழகான ஸ்டோரியா நம்ம பார்க்கலாம். ஓ, ஒரு ஸ்டோரியா? சொல்லுங்க கேப்போம். புனித கிரெகோரி தனக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு. அதாவது, கடவுள் ஏன் மனிதனாக மாற விரும்பினார் அப்படிங்கறதுதான் அந்த கேள்வி. பரலோகத்துல இருந்து கொண்டே நம்மளை அவர் ரட்சித்திருக்கிறாமே. நியாயமான கேள்விதான். அங்க இருந்தே எல்லாமே செஞ்சிருக்கலாமே. ஆமா, ஆனா அதுக்கு அவர் கண்டடைந்த பதில் ரொம்ப நெகிழ்ச்சியானது. கீழ்ப்படிதல்னா என்னன்னு அவர் உணர்ந்து கொள்ளவும், தன்னோட சொந்த துன்பத்தின் அடிப்படையில மனித குலத்தோட பாடுகளை அளவிடவும் தான் அவர் மனிதனானாரு. வாவ், இது ரொம்ப ஆழமானது. அதாவது, நாம் உணர்வதை அவரும் நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் மனித உருவெடுத்தார். அதாவது, ஒரு ராஜா தான் அரண்மனையில் இருந்துகிட்டு ஏழைகளுக்கு சோறு போடுறது வேற, அந்த ராஜாவே ஒரு ஏழையா மாறி பசியோட வலிய உணர்ந்து அதுக்கப்புறம் உணவு கொடுக்கறது வேற, இல்லையா? ரொம்ப சரியான ஒப்பீடு. நம்ம கஷ்டத்தை அவர் தூரத்துல இருந்து பார்த்து பரிதாபப்படல, அவரே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு, ஆமா, மனிதர்களா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு, தனிமையில் இருக்கிறது எவ்வளவு வலிக்குங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. சரியாக புரிந்து கொண்டீர்கள். அவர் நம்முடைய வலிகளை, சோதனைகளை நேரடியாக உணர்ந்தார். அதனாலதான் அவரால் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று இவ்வளவு உரிமையோடும் கனிவோடும் அழைக்க முடிகிறது. ஏன்னா சோர்வுனா என்ன, சுமைனா என்ன என்பதை அவர் தன் சிலுவை பயணத்தில் அனுபவிச்சிருக்கிறாரு. ஆமா, 100% உண்மை. ஓகே, இயேசு உங்கள் மீது தனியாக ஒரு சுமையை ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கவில்லை. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லும்போது, வா என்னோடு இணைந்த நட, சுமையின் பெரும் பகுதியை நான் இழுக்கிறேன்னு சொல்றாரு. நீ என்னோட சேர்ந்து நடந்து வர மட்டும் கற்றுக்கொள்ளன்னு கூப்பிடுறார். ஆமா, நீங்கள் அந்த நுகத்தை ஏற்கும்போது நீங்கள் அவரோடு இணைக்கப்படுகிறீர்கள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இதை மிக அழகாக விளக்குகிறார். அவருடைய நுகம் என்பது அவரோடு இணைந்து அன்பு செய்வது. எந்த அளவுக்கு நாம் அவரை நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரோடு இணைந்து மற்றவர்களை நேசிக்கும் மக்களாக நாம் மாறுகிறோமோ, அந்த அளவுக்கு அந்த சுமை எளிதானதாக மாறிவிடுகிறது. இது உண்மையாகவே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். அன்பு செய்யும் போது சுமை எளிதாகி விடுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை மணிக்கணக்காக தூக்கிச் சுமப்பதே அவள் ஒரு பாரமாக நிலைப்பதில்லை. அது அன்பின் சுமை. அதுபோலத்தான் இயேசுவோடு இணைந்து நாம் சுமக்கும் நுகமும். மிக சரியான இணைப்பு. அப்படியானால் இன்று நவீன உலகத்துல நிறைய தகவல்களாலும் குடும்ப பொறுப்புகளாலும் அலுவலக வேலைகளாலும் சோர்வடைந்து போய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நாங்கள் சொல்லும் செய்தி இதுதான்.
உண்மையான இளைப்பாறுதல் என்பது பொறுப்புகளை தட்டி கழிப்பதிலேயோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி ஒளிவதிலேயோ இல்லை. உண்மைதான், அதுல எந்த இளைப்பாறுதலும் கிடைக்காது. மாறாக கிறிஸ்துவின் அன்போடு அவரோடு இணைந்து அந்த பொறுப்புகளை நுகமாக சுமப்பதில்தான் இருக்கிறது. நீங்க தனியா சுமக்கல, இயேசு உங்க கூடவே அந்த நுகத்தின் மறுபக்கத்திலிருந்து உங்களோட சுமைகளை தாங்குறார். நாம் நம்முடைய சொந்த பலத்தில் தனி ஆளாக வாழ்க்கையின் பாரத்தை இழுக்க முயற்சிக்கும் போது அது பெருஞ்சுமையாகி நம்மை அழுத்துகிறது. அதுதான் பலருக்கும் இன்று ஏற்படும் மனச்சோர்வுக்கு காரணம். ஆனால் தூய ஆவியின் பலத்தோடும் இயேசுவின் அன்போடும் அதை சுமக்கும்போது அது எளிதாகிறது. இதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தரும் ஒட்டுமொத்தமான செய்தி. ஆமாம், அதிகாரமும் வல்லமையும் கொண்ட அமைதியின் அரசர் உங்களை அடக்கியாள குதிரையில் வரவில்லை, உங்களை தேடி கழுதையின் மேல் எளிமையாக வருகிறார். அவர் நமக்கு தன் தூய ஆவியை வழங்கி நம் வீழ்ந்த ஊனியல்பை மாற்றி நமக்கு புதிய வாழ்வு தருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் தனியாக போராட வேண்டியதில்லை. தன்னோடு இணைந்து நடக்கும் அன்பின் நுகத்தின் மூலமாக அவர் உங்களுக்கு நிரந்தர இளைப்பாறுதல் தருகிறார். ரொம்ப ஆழமாக எல்லா வாசகங்களையும் இணைத்து மிக தெளிவாக பகுப்பாய்வு செய்தீர்கள். இதை கேட்கும் உங்களுக்கு இன்றைய சவால் இதுதான். நாம் இன்று நம்முடைய சொந்த அறிவை, அதாவது ஞானிகளுக்கான உலக அறிவை மட்டும் நம்பி சொந்த பலத்தில் குதிரையின் மீது ஏறி வாழ்க்கையின் பெருஞ்சுமையை தனியாக சுமக்கப் போகிறோமா? இல்லை, இறைவனின் பார்வையில் குழந்தைகளாக மாறப்போகிறோமா? ஆமாம், அமைதியின் அரசரான அவர் தரும் நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையில் இளைப்பாற போகிறோமா? இந்த வாரம் முழுவதும் இதை ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பழைய ஓஎஸ்ஐ தூய ஆவியானவரிடம் கொடுத்து அப்டேட் செய்யுங்கள். நாம் நிறைவாக ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நற்செய்தி வாசகம் எங்கள் பார்வையாளர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதியவும், அவர்கள் தங்களின் சுமைகளை உம்மிடம் இறக்கி வைத்துவிட்டு உண்மையான இளைப்பாறுதலை கண்டடையவும் ஜெபிக்கிறோம். உலகத்தின் கவலைகள் அவர்களை சோர்வடைய செய்யாமல் உமது அமைதி அவர்களை ஆளுகை செய்யட்டும். இதோ இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்டு தங்கள் வாழ்வை உமது கைகளில் ஒப்புக் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் கோபம், சுயநலம், ஈகோ போன்ற ஊனியல்பின் போராட்டங்களை சந்திக்கும் போது அவர்களுக்குள் நிரந்தரமாக வாசம் செய்யும் தூய ஆவியானவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் முழுமையாக உணரச் செய்தருளும். ஆம் ஆண்டவரே. அவர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்பி வீணாக சோர்வடையாமல் உமது ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை ஒவ்வொரு நாளும் சாகடித்து நிலை வாழ்வின் விடுதலையை சுவைக்க அருள்தாரும். அவர்கள் குடும்பங்களிலும் அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலும் உமது தூய ஆவியின் சமாதானமும் ஒளியும் என்றும் நிலைத்திருக்கட்டும். தடுக்கி விழும் எங்களை நாள்தோறும் தாங்கி பிடிக்கும் உமது கிருபைக்காக நன்றி. உமது மாட்சிமிக்க அரசாட்சியில் எங்களையும் இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே. ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களை தாங்கி பிடிக்கும் உமது கரங்களாகச் செயல்பட, மற்றவர்கள் மீது இரக்கம் காட்ட எங்களுக்கு ஆற்றல் தாரும். உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் தொடர்ந்து நடக்க அருள் புரியும். நாங்க உலகத்தின் ஆரவாரங்களை தேடி ஓடாம எளிமையிலும் அமைதியிலும் வரும் உம்மை எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கரங்களில் நாங்க இருக்க பிடிச்சிருக்கிற அத்தனை போர்க்கருவிகளையும் கீழே போட்டுட்டு உமது பேரமைதியால் நிரப்பப்பட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சிந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன்.
உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர், ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாமுண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சி அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை.
என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.